எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியன் மணிஸ் யூடியூப் சேனல். நான் நட்டாலியா. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனால நம்ம எல்லாம் வீட்டிலேயே இருக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இங்கே வீட்டில் உட்காந்துட்டு நம்ம எப்படி இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இன்னொரு பிஸ்னஸோட ப்ராடக்டை வந்து நீங்கள் உங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு விற்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை ஒரு ப்ராடக்ட் வந்து விற்கும் போது அதுலேருந்து உங்களுக்கு 10% இல்லை 20% கமிஷன் வரும். அண்ட் சம்டைம்ஸ் 50% கமிஷன் வரக்கூட சான்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போது இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து எப்படி ஆரம்பிக்கிறது, இதுலேருந்து எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது, அதை பற்றி பார்க்கலாம். நம்பர் 1 ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும். எதை வந்து நீங்கள் விற்க போகிறீங்க, எந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், எந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, எந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டை பிடிச்சாதான் அதை பற்றி நீங்கள் எல்லாமே கற்றுக்க முடியும். அதை வந்து நல்லா வந்து நீங்கள் வந்து விற்க முடியும், நல்லா ப்ரொமோஷன்லாம் பண்ணி. ஸோ எப்போவுமே ஒரு ப்ராடக்ட்னு நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ப்ராடக்ட் ப்ளஸ் உங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் பிடிக்கும், இது ரெண்டையும் மைண்டில் வச்சுட்டு ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்கள். நம்பர் 2 சூஸ் அ பிளாட்ஃபார்ம். ஸோ ப்ராடக்ட் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ எந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி உங்கள் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்து எப்படி சேர்க்கலாம்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ போட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூடியூப் இல்லை இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணலாம். இல்லை நான் ப்ராடக்ட்டை பற்றி எழுதி வந்துட்டு அதை விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிளாக்ஸ் இல்லை பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். நம்பர் 3 சூஸ் யோர் ஆடியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஆடியன்ஸ் இருக்காங்க அண்ட் அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து சாப்பாடை பார்த்து நீங்கள் போஸ்ட் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் அந்த ஆடியன்ஸ்க்கு போய் நீங்கள் ஃபிட்னஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ண பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒத்து வராது. ஸோ எப்போவுமே வந்துட்டு உங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரி பிடிக்கும், மேக்கப் பிடிக்குமா, ஃபேஷன் பிடிக்குமா, இல்லை ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயம் பிடிக்குமா, அதெல்லாம் வந்துட்டு நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் செல் பண்ணுங்கள். நம்பர் 4 சேல்ஸ் ஃபனல். ஸோ எப்போவுமே நீங்கள் போடுற போஸ்ட்டோ இல்லை போடுற வீடியோ அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் அட்டென்ஷன் வந்து கிராப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உடனே வந்துட்டு உங்கள் லிங்கை கிளிக் பண்ணி உடனே வந்துட்டு அவங்க அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுதான் நம்மளோட கோல். ஸோ இந்த கோலை அடையிறதுக்கு நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஒரு நல்ல சேல்ஸ் ஃபனல் வச்சுருக்கணும். நம்பர் 5 டிரைவ் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் டிராஃபிக். ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் டிராஃபிக் பற்றி பார்ப்போம். இது வந்து 3 விதமான மெத்தட்ஸில் இருக்குது. நம்பர் 1 பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ நம்ம யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டே இருப்போம் இல்லையா, அதுதான் பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு 1 hour 2 hour இல்லை சம்டைம்ஸ் 8 hours இவ்வளோ தான் காமிப்பாங்க. அண்ட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஆடியன்ஸ் உள்ளே வந்துகிட்டே இருப்பாங்க அண்ட் அங்கே வந்து உங்களுக்கு சேல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ டிப். இங்கே வந்துட்டு இப்போ நீங்கள் ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்சர், உங்களை மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு சேம் ஆடியன்ஸ். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஃபிட்னஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா, சப்போஸ் இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, அவங்களுக்கும் வந்துட்டு ஃபிட்னஸ் ரிலேட்டட் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் ப்ரொமோஷனை இல்லை உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் அந்த இன்ஃப்ளூயன்சரை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு இருக்க ஆடியன்ஸ், அவங்களுக்கு இருக்க அந்த டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்து அதையும் வந்து உங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி அங்கேருந்து உங்கள் ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெய்ட் ப்ரொமோஷன். இது வந்துட்டு நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை போஸ்ட்டோ போடுவீங்க. அந்த போஸ்ட்டை வந்துட்டு இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் வந்து அவங்களோட ஆடியன்ஸ்க்கு காமிப்பாங்க. அதுக்கு பேர் தான் பெய்ட் ப்ரொமோஷன். ஓகே, இப்போ லாங் டேர்ம் டிராஃபிக் பற்றி பேசுவோம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா SEO, அதாவது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நம்ம யூடியூபோ இல்லை வந்து ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை அமேசானோ போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம ஒரு வேர்டு போட்டு தானே நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு சர்ச் பண்ணுவோம். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தான் கீவேர்ட்ஸ். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதை செல் பண்ண போகிறீங்கன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஹேஷ்டேக்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் போஸ்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இந்த கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து காமிக்கும். அப்போ உடனே அவங்க வந்துட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணி அது மூலயமா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ கேட்டாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி எந்த மாதிரி வெப்சைட்ஸில் போய் ஆரம்பிக்கிறது அதை பற்றி பார்ப்போம். டாப் 3 மார்க்கெட்டர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு eBay பார்ட்னர் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் நம்ம அமேசான் அசோசியேட்ஸ், அப்புறம் ராக்கூட்டின் இந்தியா, அதுக்கப்புறம் நிறைய வெப்சைட்ஸும் இருக்குது. அதாவது ஷேர் சேல்ஸ், வி கமிஷன், இல்லைனா அட்மிட்டாட் இந்தியா, இந்த மாதிரி வெப்சைட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணலாம். இப்போது ஏன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஜாப், இதில் என்ன அப்படி வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இல்லை என்ன வந்துட்டு நல்லதாக இருக்குது, நான் இந்த மாதிரி ஒரு ஜாப் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் வீட்டிலே உட்காந்து உங்கள் சோஃபாலே உட்காந்து இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ப்ளஸ் இதுக்கு நீங்கள் வந்து கஸ்டமர் சப்போர்ட்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ப்ளஸ் ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட். இதுக்கு நீங்கள் கேபிட்டலோ இல்லை வந்து நிறைய பணமோ அவசியமே இல்லை. நாட் ஜஸ்ட் தட், நீங்கள் எப்போ வேணால் வேலை செய்யலாம். உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் டைமிங்,
ரொம்ப எஃபிஷியன்ட்டான ஒரு வேலை. ப்ளஸ் இது வந்து எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் பேஸ். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போஸ்ட் பண்ணி எவ்வளோ அது வந்து நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சேல்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி தெரிய வேண்டிய எல்லா டீட்டெயில்ஸ். அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளஸ் எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, எப்படி நிறைய காசு சம்பாதிக்கிறது, இல்லை பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி கற்றுக்கணும், இல்லை பிஸ்னஸ் அண்ட் ஃபார்மிங் கோர்சஸ் இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்தால் ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்புறம் என் கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க, NAT. இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2000 rupees worth ஸ்காலர்ஷிப் absolutely ஃப்ரீ. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நெட்டாலியா, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் indianmoney.com.